தமிழ் பள்ளிகளை காப்பாற்ற ஏஐஆர் திட்டம், செனட்டர் சிவராஜ் பரிந்துரை. கோலாலம்பூரின் ஜிம்களுக்கான உரிம கட்டணம் 80 விழுக்காடு குறைப்பு, வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடி வழங்க அமைச்சர் கோரிக்கை. உயர்கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக வெண்லவன் பரந்தாமன் நியமனம். தமன் மிடா எம்ஆர்டி ரயில் நிலையத்திலிருந்து தற்கொலைக்க முயன்ற ஆடவன் காப்பாற்றிய தீயணைப்பு படை. இப்போதே வெளியேறுங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க பிரஜைகளுக்கு உத்தரவு. கோலாலம்பூரில் செயல்படும் உடற்பயிற்சி மையங்களுக்கான உரிம கட்டணத்தில் 80 விழுக்காடு குறைக்கப்பட்டிருப்பதால் அந்த சேமிப்பை வாடிக்கையாளர்களுக்கும் வழங்குமாறு கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹனாயோ ஜிம் நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். முன்பு ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரிங்கிட்டாக வசூலிக்கப்பட்ட உரிம கட்டணம் தற்போது 10 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவு ஜிம் தொழிலை மேலும் ஊக்குவிப்பதையும் பொதுமக்கள் அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே இந்த கட்டண குறைப்பால் ஜிம் நிர்வாகிகளுக்கு மிச்சமாகும் செலவை உறுப்பினர் கட்டண தள்ளுபடி அல்லது சிறப்பு சலுகைகளாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என ஹனா வலியுறுத்தினார். தவிர முதியவர்கள் மற்றும் உடல்நலத்தை மேம்படுத்த விரும்பும் பொதுமக்களுக்கு மலிவான கட்டணத்தில் உடற்பயிற்சி செய்யும் வாய்ப்பை ஏற்படுத்துவதும் முக்கியம் என அவர் குறிப்பிட்டார். இந்நடவடிக்கை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதோடு ஜிம் தொழில்துறைக்கும் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. உயர்கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக 26 வயதான வெண்ணிலவன் பரந்தாமன் நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது பணி கடந்த மார்ச் 2ஆம் தேதி தொடங்கியது. பேராக் சித்தியாவானைச் சேர்ந்த வெண்ணிலவன் தமிழ் மொழியில் தனது இளநிலை கல்வி பட்டப்படிப்பை முடித்து தற்போது மொழி தொடர்பாடல் துறையில் முதுகலை கல்வி பட்டப்படிப்பை உப்சி பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் பேராக் மாநில மாய்காவின் புத்ரா பிரிவின் தலைவரமாகவும் இருக்கும் இவர் தலைமைத்துவத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர். தொடக்க கல்வியை மகா கணேசா வித்யாசாலை தமிழ் பள்ளியில் முடித்திருக்கின்றார் இவர். சுமார் 9 நாடுகளுக்கு சென்று உலகளாவிய நிலையில் இளைஞர் மாநாடு, சிறப்பு சந்திப்பு, பட்டிமன்றம், பன்னாட்டு கருத்தரங்கு போன்றவற்றில் கலந்து கொண்டு பல விருதுகளையும் வென்றுள்ளார் இவர். வணிகத்துறையிலும் தலைமைத்துவத்திலும் இந்திய இளைஞர்களோடு இணைந்து தானும் முன்னேற வேண்டும் என்பதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டுள்ளார். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்ரிகோ சினிமாத்தின் ஏற்பாட்டில் நம்ம பள்ளியில எளிய வார்த்தை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய பள்ளியில் ஏற்பட 50 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்க பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அகாடமிக்லயும் எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி பிசினஸ் துறையிலயும் அவங்க இன்வால்வ் பண்ணி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போலாம் சொல்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வெரி யங் ஏஜ்ல அதை விதைக்கப்படுற ப்ரோக்ராம் தான் இது. அவங்க இப்பயே செஞ்சு ஒரு பணக்காரனா ஆகணும்னு இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க ஆகிறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கும். தமன் நீடா எம்ஆர்டி நிலையத்தில் உயரமான இடத்திலிருந்து கீழே குதிக்க முயன்றதாக நம்பப்படும் கம்போடிய ஆடவர் ஒருவர் தீயணைப்பு படையினரால் வெற்றிகரமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை மணி 3:45 அளவில் கீழே குதிக்க முயன்ற அந்த ஆடவரின் முயற்சி தொடர்பாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து தீயணைப்பு படை வீரர்கள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையினால் அந்த நபர் காப்பாற்றப்பட்டார். பண்டார் துன் ரசாக் தீயணைப்பு நிலையத்தின் உதவியோடு ஜலான் ஹங்துவா தீயணைப்பு நிலையத்தின் தீயணைப்பு குழுவினர் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
அந்த ஆடவர் எம்ஆர்டி நிலையத்தின் மேற்பகுதியிலுள்ள நடைபாதை இடத்திலிருந்து கீழே விழுவதற்கு நின்று கொண்டிருந்த போது தீயணைப்பு வீரர்கள் அவரிடம் விவேகமாக பேசி தற்கொலை முயற்சியை கைவிடும்படி வலியுறுத்துவதில் வெற்றி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த ஆடவர் மேல் நடவடிக்கைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். கடா பினங் பேரா மக்களே, உங்களுக்காக கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 15 மார்ச் வரை சுங்கைப்பத்தானி டேவன் ஹாக் டெக் சூ சுங்கைலலாம் கடாவில் 100க்கும் அதிகமான பூத்களில் லேட்டஸ்ட் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் 80% வரை டிஸ்கவுண்ட். திரண்டு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். நாட்டிலுள்ள 527 தமிழ் பள்ளிகளுக்கும் புத்துயிரூட்டும் முயற்சியாக செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன் ப்ராஜெக்ட் AIR என்ற 5 ஆண்டு திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் A என்பது ஆடிட், அதாவது தணிக்கை, I என்பது இன்டகிரேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு, R என்பது ரேஷனலைசேஷன், அதாவது மறுசீரமைப்பு ஆகிய 3 முக்கிய கட்டங்களை குறிக்கிறது. தமிழ் பள்ளிகளின் அடிப்படை வசதிகள், ஸ்டெம் மற்றும் இணைய இணைப்புகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என மேலவையில் அவர் பேசினார். Seperti yang baru-baru ini Perdana Menteri India Modi bercakap di Minds, berkata Tamil language is a gift from India to all. So tetapi pelestarian bahasa tidak boleh dilakukan dalam persekitaran yang lemah dari segi infrastruktur dan teknologi. Sebab itu saya mencadangkan satu plan 5 tahun khususnya untuk sekolah-sekolah Tamil. Projek ini projek air, bukan air, iaitu satu audit, integrasi dan rationalization. Program ini plan ini merupakan satu nafas baru kepada pembangunan dan sustainability. Sama audit infrastruktur menyeluruh, kenal pasti sekolah yang memerlukan naik taraf kemudahan asas, makmal komputer, capaian internet berkelajuan tinggi dan peralatan STEM. Kedua, integrasi kemahiran dan teknologi dalam kurikulum. Sekolah Tamil tidak boleh hanya dikenali sebagai sekolah bahasa, ia mesti dikenali sebagai sekolah-sekolah yang beri kelebihan bahasa dan teknologi. Ketiganya, rasionalisasi. Sekolah yang sangat kecil secara peringkat dan berunding, jika sebuah sekolah mempunyai kurang daripada 20 hingga 30 murid secara konsisten dan populasi setempat tidak lagi menyokong, maka pemindahan lesen atau lokasi sekolah ke kawasan yang berpopulasi tinggi perlu dipertimbangkan melalui dialog bersama komuniti. Dan setiap 527 sekolah itu mesti mempunyai kelas pra-sekolah sebagai feeder untuk meningkatkan pendaftaran. Satu, kita tidak boleh mempertahankan struktur yang tidak lagi berdaya maju hanya atas dasar sentimen, tetapi strategi pendidikan negara harus bersifat objektif oriented, berlandaskan visi negara menjelang 2047. Tetapi kita juga tidak boleh memusnahkan warisan dan tanpa perancangan yang teliti. மாணவர் சேர்க்கை சரிபால் 130க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் குறைந்த மாணவர்கள் கொண்ட பள்ளி என வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சமூகத்துடன் ஆலோசித்து அந்த பள்ளிகளை இணைக்கவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ பரிந்துரைக்கப்படுகிறது. தமிழ் மொழி, கலாச்சாரம், கல்வி என அனைத்தையும் காப்பாற்றி தமிழ் பள்ளிகளை நவீனமாகவும் வலுவாகவும் மாற்றுவதே இந்த உத்தேச ப்ராஜெக்ட் AIR திட்டத்தின் நோக்கம் என அவர் குறிப்பிட்டார். இது தமிழ் பள்ளிகளை மூடும் திட்டம் அல்ல, மாறாக புத்துயிரூட்டும் திட்டமாகும். தமிழ் பள்ளிகள் பெயருக்கு நிலைத்திருக்காமல் வலுவோடும் நவீனமாகவும் நம்பிக்கையுரியதாகவும் நீடிக்க முன்வைக்கப்படும் திட்டம் இது. வெறும் உணர்வுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற வாய்ப்பில்லாத கட்டுமானங்களை இனியும் நாம் தற்காக்க முடியாது. அதே சமயம் சரியான திட்டமிடல் இல்லாமல் நமது பாரம்பரிய அம்சங்களை அளித்திடவும் முடியாது என சிவராஜ் குறிப்பிட்டார். பழங்கால பெருமைகளை சொல்லியே கல்வியின் எதிர்காலத்தை வளர்க்க முடியாது, மாறாக நடைமுறைக்கு ஏற்ற மற்றும் தைரியமான திட்டமிடல் வாயிலாகவே அது கட்டமைக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு RD Mystics Global Travel and Events எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD Mystics. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும். நீலாயில் உள்ள ஒரு தொழிலாளர் விடுதியில் 30 வயதான வெளிநாட்டு பெண் ஒருவர் கழுத்தில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார். இரவு மணி 11:21க்கு உள்ளூர் நபர் ஒருவர் அவசர அழைப்பின் மூலம் போலீசாருக்கு தகவல் அளித்ததாக நீலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜோஹாரி யாயா தெரிவித்தார்.
அந்த விடுதியின் படிக்கட்டில் மயக்கமடைந்த இரத்த காயத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆடவர் ஒருவர் கண்டுள்ளார். அந்த பெண் கூர்மையான ஆயுதத்தால் உடலின் பல இடங்களில் காயத்திற்கு உள்ளாகி இருப்பது தடயவியல் பரிசோதனை மூலம் தெரிய வந்துள்ளது. அந்த பெண் தாக்கப்பட்டதற்கான நோக்கம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கான தீர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ், மாசாய், ஜோஹர். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். தஞ்சோங் மாலிமிற்கு அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 378வது கிலோமீட்டரில் ட்ரெய்லர் லோரி உட்பட 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 24 வயதுடைய லோரி ஓட்டுநர் ஒருவர் மரணமடைந்ததோடு இதர 3 காயமடைந்தனர். நேற்று மாலை மணி 3:57 அளவில் இச்சம்பவம் குறித்து அழைப்பு கிடைத்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான துணை இயக்குநர் சபருட்சினோர் அம்மாட் தெரிவித்தார். லோரி ஓட்டுநர் தனது இருக்கையிலேயே சிக்கிக் கொண்டதால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்ததை மருத்துவ சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர். அரிசியை ஏற்றிச் சென்ற 24 வயதுடைய அந்த லோரி ஓட்டுநர் இரும்பு மற்றும் மறுசுழற்சி பொருட்களை ஏற்றிச் சென்ற இதர 2 லோரிகளுடன் மோதியதால் கடுமையாக காயமடைந்தார். மல்லாக்கா அலோர் கஜா மூவார் தம்பென் தங்கா மக்களே, மல்லாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மல்லாக்கா மால் லபோ ஆயர்குரு மல்லாக்காவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஈரானில் உள்ள ஒரு ரகசிய நிலத்தடி அணு நிலையத்தை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்து மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. ரகசியமாக இயங்கி வந்ததாக கூறப்படும் நிலத்தடி அணு ஆய்வு மையத்தை குறிவைத்து இந்த வான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. தாக்குதலுக்கு பிறகு வெளியான துணைக்கோள படங்களில் அந்த நிலையத்தின் சில முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளது தெரிகிறது. அந்த மையம் ஆயுதங்களுக்கான அணு தொழில்நுட்ப மேம்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ஈரானின் அணு ஆற்றலை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அந்த மையம் தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இரு நாடுகளும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மாறி மாறி மேற்கொண்டு வருகின்றன. என்றாலும் அனைத்துலக கண்காணிப்பு அமைப்புகள் வெளியிட்ட தகவலின்படி தாக்குதல் நடந்த பகுதிகளில் இதுவரை கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டதாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மேற்காசியாவின் பதற்ற நிலையை கருத்தில் கொண்டு அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது பிரஜைகளை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் அதிகரித்து வருவதால் மத்திய கிழக்கில் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. சில நாடுகளில் விமான சேவைகள் மற்றும் வான்வழி பயணங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவசியமோ அவசரமோ இல்லாத பட்சத்தில் இனியும் காலம் கடத்தாமல் பஹ்ரைன், ஈஜிப்ட், ஈரான், ஈராக், இஸ்ரேல் மேற்கு கரை மற்றும் காசா, ஜார்டன், குவைட், லெபனான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு சிற்றரசு, ஏமன் ஆகிய 14 நாடுகளிலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இருக்கும் வணிக விமானங்களின் மூலம் நாடு திரும்புமாறு அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வளைகுடாவில் அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள நாடுகளை குறிவைத்தும் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த அவசர உத்தரவு வெளியாகியிருக்கிறது.
சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.